அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்முடைய பதிவில் அதுவும் கிச்சனில் நின்றுட்டுருக்கேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் ஆவலாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளாக நம்ம விஹாவில் சத்து மாவு விற்றுக்கிட்டு இருக்கேன்ல, அது எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு ரெசிபி செய்து காமிக்க போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ரெசிபியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றிய சில செய்திகள் தெரிஞ்சுக்கோங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். அதாவது நான், என் கணவர், என் குழந்தைங்க சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மூலமாக நிறைய பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய ஆன்மீக பொருள்கள், அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கிற காரணத்தினால நிறைய பார்த்திங்கன்னா ஆர்கானிக், அதாவது 0% கெமிக்கல் உள்ள நிறைய பொருள்கள் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் சோப் பற்றி இப்போ 25 வெரைட்டி கொடுத்துட்ருக்கேன். இப்போ டால்கம் பவுடர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்றவாறு நிறைய ஃப்ளேவரில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த விஹா ஆன்லைன் பற்றி எப்போவுமே வீடியோவுக்கு கடைசியில் தான் நான் சொல்வேன். இப்போ முன்னாடியே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சில செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் விற்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஷாப்பிங் ஆப்பில் அல்லது வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது. அதே போல் வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் சிலரெல்லாம் ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. விஹா ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதில் சில மாற்றங்களை செய்துக்கிட்டு நான் விற்கிறது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் என்னோடய பொருள்னு வாங்கிட்டு நிறைய பேர் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துருக்காங்க. பொருள் ஒரு சிலருக்கு போயிருக்கு, அந்த பொருளும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் ஒவ்வொரு பதிவிலேயே சொல்வேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அதுதானே கேட்குறீங்க. அடுத்தது ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் விஹா, VIHA, ஒரே ஒரு ஏ தான் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. VIHA ONLINE விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய ஷாப்பிங் ஆப்பை காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பச்சை எழுத்தில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த சிம்பிள் நான் இப்போ பேசும்போதே வரும், டெக்ஸ்ட்டும் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பேசும்போதே வரும். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆன்மீக பொருள்கள், இதில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பொருள், இந்த நகைகள், ஐம்பொன் நகைகள், மற்ற ப்ரீமியம் குவாலிட்டி நகைகள், சாரீஸ் இருக்குது, குர்த்தீஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை போய் பார்த்துக்கோங்க. இது தவிர எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா VIHA.ONLINE இவ்வளோ தாங்க ஸ்பெல்லிங். நல்லா தெளிவாக இன்னொரு தடவை பதிவு வச்சுக்கோங்க மனசில். இதில் தான் சில மாற்றங்களை செய்து அந்த போலியை உருவாக்கிட்டு பணத்தை பிடுங்கிட்டுருக்காங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. எங்கள் விஹா கடைக்கு கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த விஹா கடைக்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலே எல்லாமே இருக்கும். இது தவிர இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான, அதாவது viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங்கான லிங்க்ஸ் எல்லாமே தரப்பட்டு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம், எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம்ல. சரி, என்னுடைய ஆடியோ, வீடியோ மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி யாராவது எங்களுடைய பொருள், அதாவது அனிதா குப்சாமி மேடம் பொருள் தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அல்லது வேறொருடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் அல்லது கடைகளில் கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அது டூப்ளிகேட், நான் ஒரிஜினல் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போது நம்ம சத்து மாவு நிறைய பேர் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொருத்தர் சாப்பிடுவாங்க. இப்போது உப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நான் இப்போ செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இனிப்பு. இந்த இனிப்புலேயே இனிப்புக்கு பதிலாக உப்பு போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமாக முறையில் நான் செய்து காமிக்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விஹா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் டேஸ்ட் மட்டும் கிடையாது, முளை கட்டின
பயிர்களை வைத்து, அதாவது முளை கட்டின இந்த சிறுதானியங்கள் நவதானியங்களை வைத்து இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு முறை வாங்கினவங்க ரொம்ப சுவையாக இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் சத்து மாவு போட்டுக்கிறேங்க. அதில் இப்போ எத்தனை நபர் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கணும். வீஹா ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நான் இப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். இப்போது நம்ம இதில் என்ன பண்ணணுன்னா தண்ணியை கலந்து கட்டி பிடிக்காமல் கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. இதில் கட்டி பிடிக்காமல் கலக்க முடியும். இப்போது பாருங்கள், கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்துட்டோம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது கெட்டியாகும் உள்ள, அதனால். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து அடுப்பில் இருக்கும்போது நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அங்கங்கே கட்டி மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் தான் போட்டோம். பாருங்கள், நல்லா தண்ணியும் நல்லா ஊற்றணும். கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்படி எலாஸ்டிசிட்டியோடு இருக்கணும். ஃபைபர் நிறையா இருந்தால் இப்படி தான் இருக்கும், நல்லது ஃபைபர் உடம்புக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதில் பால் வேணுங்கிறவங்க பால் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே குடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அடுப்பை இப்போது கம்மி பண்ணிடுறேன். இப்போ நான் கொஞ்சம் பால் கலக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தினமுமே நான் இந்த கூழ் தான் கொடுக்குறேங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இது குடித்தாதான் கொஞ்சம் வயிற்றில் தங்குற மாதிரி இருக்குன்னு இந்த கூழ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கொஞ்சம் தண்ணியாக தான் அவங்க குடிப்பாங்க. இப்போ திக்காகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திக்காக, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் செர்லாக் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் திக்காகவே கொடுக்கலாம். இப்போ ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் வந்து நாட்டு சக்கரை கலக்கிறேன். நீங்கள் சக்கரை வேணுன்னா கலந்துக்கலாம், இல்லை சக்கரை வேண்டாம் அப்படியே குடிக்கிறோம், எங்களுக்கு சக்கரை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அப்படி இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், சக்கரை வியாதி இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். அதனால் நம்ம வீஹா ஆன்லைனில் நல்ல டேஸ்ட்டாக சுத்தமான நாட்டு சக்கரை இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அதாவது கிராசரிஸ் கூடவா விற்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குங்க. அரிசி பருப்பு, நான் தான் சொன்னேன்ல, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்ட்ட மிளகு பொடி கொடுங்க, சீரக பொடி கொடுங்க அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க, உளுத்தம்பருப்பு பொடி கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்கள. இது ஒரு கொதி வந்தோடனே இனிப்பை பார்த்து நம்ம இறக்கி வைக்கலாம். நல்ல சத்தான கூழ் தயாராகிடுச்சு. இந்த வீஹா சத்து மாவை வச்சு கூழ் இப்படி தான் செய்யணுமா, இல்லை வேறு வகை அதாவது வெரைட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வெரைட்டியும் செய்யலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது உண்டு, மோர் ஊற்றி சாப்பிட்லாமா அப்படின்னு. மோர் ஊற்றி சாப்பிடும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இதை கூழ் மாவை கரைச்சி நல்லா காய்ச்சிக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது இறக்கி நல்லா ஆறின பின்னாடி மோர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு கரைச்சிக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இன்னும் போக போக உங்களுக்கு இந்த வீஹா ஹெல்த் மிக்ஸை வச்சுக்கிட்டு வேறு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றத நான் சில பதிவுகளில் செய்து காமிக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.